ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். என் யூடியூப் சேனல் பேரு தி வெங்கட் எக்ஸ்ப்ளோரர். இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரயில்வே கண்டென்ட் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க என்ன யூடியூப் சேனலுக்கு நியூ கமரா இருந்தா என்னோட யூடியூப் சேனல் பத்தி சொல்றேன், கேட்டுக்கங்க. நம்ம யூடியூப் சேனல்ல வந்து ரயில்வே நியூஸ், ரயில்வே வீலாக்ஸ், விச் இஸ் ட்ரெயின் வீலாக்ஸ், பஸ் வீலாக்ஸ் அண்ட் பஸ் நியூஸ் எல்லாம் போட போறோம். அதே மாதிரி ஃபுட் அண்ட் டெம்பிள் வீலாக்ஸும் போட போறோம். நிறைய டெம்பிள்ஸ் வந்து கவர் பண்ணுங்கிற ப்ராஜெக்ட் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஆல்ரெடி வந்து நான் ஒரு வீடியோல நான் போட்டிருப்பேன், இந்தியன் ரயில்வேஸோட 2014 2024 அச்சீவ்மெண்ட் என்னன்னு சொல்லி. அதுல வந்து நம்ம ட்ராக்ஸ் பார்த்தோம், எலக்ட்ரிஃபிகேஷன் பில்ஸ் பார்த்தோம், நிறைய வந்து ஃபியூச்சர்ல வந்து எப்படி கன்ஃபார்ம் டிக்கெட்லாம் கொண்டு வர போறாங்க அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு ரயில்வே மினிஸ்டர் வந்து என்னென்ன கோச்சஸ் வந்து நாங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கோம்னு சொல்லி ஒரு ட்விட்டர்ல வந்து ரீசெண்டா வந்து அவர் வந்து ஒரு ட்விட் பண்ணியிருந்தாரு. விஸ்டாடம் கோச்சா இருந்தாலும் சரி, வந்தே பாரதா இருந்தாலும் சரி, அப்புறம் லாங்கஸ்ட் பிரிட்ஜ், சென்னாப் பிரிட்ஜா இருந்தாலும் சரி, இதெல்லாமே வந்து அவர் நிறைய வந்து பில்ட் பண்ணியிருக்காப்ல. அதோடைய டீட்டெயிலான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து தான் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் நான் டெய்லி போற வீடியோ உங்களுக்கு வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ பார்ப்போம். நான் ஃபர்ஸ்ட் பேசக்கூடிய கோச் வந்து பாத்தீங்கன்னா விஸ்டாடம் கோச் தான். நீங்க வந்து ஒரு ஹில்லி ரீஜன்ஸ்க்குலாம் வந்து ட்ரெயின்ல போயிருப்பீங்க, லைக் ஊட்டி ஆர் மேங்களூர், ஆர் மேங்களூர் டு உங்களுக்கு மும்பை ரூட்டா இருந்தாலும் சரி, இல்ல கேரளா ரூட்டா இருந்தாலும் சரி. இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் பிளஸ் ஹில்லி ரீஜன்ஸ் இருக்கு. இப்போ கேரளால வந்து நீங்க சொல்ற மாதிரி ஹில்லி ரீஜன்ஸ் கிடையாது, உங்களுக்கு வந்து கிரீனரி இருக்கும். இந்த மாதிரி மேங்களூர் அண்ட் அந்த கோவா சைடு, முருதேஸ்வர் சைடு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹில்லி ரீஜன்ஸாக இருக்கும் இல்லையா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீனரி வந்து நேச்சர் வந்து அதிகமாக இருக்கும். அதில் வந்து நம்ம ஒரு டூரிஸ்ட் பூஸ்டப் பண்ணலாம். நம்ம வந்து பீப்புள்ஸுக்கு வந்து பூஸ்டப் பண்ணி நம்மளுடைய வருமானத்தை பார்க்கலாம். மக்களுக்கும் வந்து நல்ல ஒரு வியூ கிடைக்கிற மாதிரியும், 360 டிகிரியில் சேர் ரொட்டேட் ஆகிற மாதிரியும் உங்களுக்கு வந்து கொண்டு வந்த கோச் தான் பார்த்தீங்கன்னா விஸ்டாடம் கோச். இந்த விஸ்டாடம் கோச்லாம் வந்து நிறைய ட்ரெயின்ஸ்ல விட்டுட்டாங்க. ஸோ விஸ்டாடம் கோச் பொறுத்த வரைக்கும் அதோடைய இப்போ 2023 2024 எவ்வளோ பேர் டிராவல் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1.76 lakhs பீப்புள் வந்து டிராவல் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அமௌண்ட் ஜென்ரேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா லைக் 2.26 crores அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு இந்தியன் ரயில்வேஸ்ல. இது எப்பன்னு பார்த்தீங்கன்னா 2023 2024 வரைக்கும் 45 ட்ரெயின்ஸுக்கு வந்து அவங்களுக்கு விஸ்டாடம் கோச் வந்து விட்டுட்டாங்க. சொல்ல போனா யஷ்வந்த்பூர் மேங்களூர் வண்டியா இருந்தாலும் சரி, இல்லை நிறைய வண்டிஸ் வந்து விட்டுருக்காங்க விஸ்டாடம் கோச். நிறைய யூடியூபர்ஸ் வந்து கவர் பண்ணுவாங்க, நானும் பாசிபிளி நான் வந்து கவர் பண்றேன் விஸ்டாடம் கோச் எல்லாமே அதோட அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லி. எந்த ரூட்ல வந்து ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி ஆரம்பிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா கோவா ரூட். ஏன்னா கோவாங்கிறது ஒரு ஒன் ஆஃப் தி டூரிசம் ஸ்பாட், பெஸ்ட் டூரிசம் ஸ்பாட் இன் இந்தியான்னு சொல்லுவாங்க. ரயில்வேஸுக்கு வந்து ஒன் ஆஃப் தி அதிகமான இன்கம் கொடுக்குற ஒரு ஸ்பாட்டும் வந்து கோவா தான், கோவா ரயில்வே ஸ்டேஷன் தான். பிகாஸ் ஆல் ஓவர் ஃப்ரம் இந்தியா வந்து இங்க வருவாங்க. நிறைய பேர் வந்து பீச்சுக்கு போறதாலும் சரி, ஹோட்டல் போறதா இருந்தாலும் சரி, இந்த பாரிஸுக்கெல்லாம் போறதா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு நல்ல ஒரு வெக்கேஷன் வந்து ஸ்பெண்ட் பண்ணாலும் சரி, விஸ்டாடம் சாரி கோவாங்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான பிளேஸ். இந்த மாதிரி இடத்துல வந்து விஸ்டாடம் கோச் வந்து ரயில்வே விட்டு நிறைய வந்து வருமானம் பார்த்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா வந்தே பாரத். அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்டான ட்ரெயின் பாத்தீங்கன்னா வந்தே பாரத். வந்தே பாரத் பத்தி சொல்லணும்னு அவசியமே இல்லை. நம்மளுடைய இன்டெகிரல் கோச் ஃபேக்டரியில மேனுஃபேக்சர் ஆன வந்தே பாரத் தான் அது. பெரம்பூர்ல இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து மேனுஃபேக்சர் ஆன வந்தே பாரத் தான். வந்தே பாரத்ல வந்து எதனால வந்து கொண்டு வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பீடு, அதே மாதிரி வந்து டிஸ்டன்ஸ்ல வந்து நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரெயின் டிராவலை வந்து ரெடியூஸ் பண்றதுக்கோசரம் தான் வந்தே பாரத் வந்து கொண்டு வந்தாங்க. இனிஷியலா வந்து ஹை காஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் விமர்சனம் செஞ்சாலும், நம்மளால அஃபோர்ட் பண்ண முடியல அப்படின்னு செஞ்சாலும், இன்னைக்கு ரயில்வே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பாத்தீங்கன்னா 1.24 பீப்புள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க யூஸ் பண்றதுக்கு. அப்போ விமர்சனம் அவ்வளோ வச்சாலும் 1 கோடி பேர் போயிருக்காங்கிறது வந்தே பாரத்துக்கு வெல்கமிங் தான். இதனால வந்து பீப்புள் வந்து வந்தே பாரத் யூஸ் பண்றாங்கன்னா, நான் ரீசெண்டா வந்து சென்னை டு திருநெல்வேலி டு சென்னை வந்தே பாரத்ல ஃபர்ஸ்ட் ட்ரெயின் நான் பண்ணப்போ ஒரு யூடியூபரோட வீடியோ நான் பார்த்துட்டு இருக்கேன். அப்போ வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு மனுஷங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சார் சொல்றாரு, நாங்க வந்து சென்னையிலேருந்து கன்னியாகுமரி திருநெல்வேலி வரணும்னா 10 hours to 12 hours ஆகும். பட் வந்தே பாரத்ல வந்து 6 to 7 hours வந்துருது. எங்களுக்கு ஒரு நல்ல ஜர்னியாகவும் இருக்கு,
ஃபுட் எல்லாமே சூப்பராக தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நான் என்ன சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில யூடியூபர்ஸ் வந்து வந்தே பாரத்தை வந்து லைக் தப்பா வழியில பேசினாலும் கூட நிறைய பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் தான் நம்ம இந்தியன் சதர்ன் ரயில்வே சொல்லி இந்தியன் ரயில்வேன்னு சொல்லி வச்சிருக்காங்க. காஸ்ட் வந்து அஃபோர்டபுள் ஆகாதுன்னு நான் அதை ஒத்துக்கிறேன். பட் அது வந்து ஃபியூச்சர்ல வந்து ரெடியூஸ் பண்றதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் ரன்னான வந்தே பாரத் என்னன்னு பாத்தீங்கன்னா டெல்லி டு வாரணாசி வந்தே பாரத் தான் 2019ல. இப்போ சிக்னிஃபிகண்டா வந்து அடுத்து நெக்ஸ்ட் என்ன ரயில்வே கொண்டு வர போறாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்தே பாரத் மெட்ரோ. வந்தே பாரத்தோட மெட்ரோ வந்து செட்டப் காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 100 crores to 120 crores. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அமிர்த் பாரத் ட்ரெயின்ஸ். அமிர்த் பாரத் ட்ரெயின்ஸ் பத்தி சொல்லணும்னா நிறைய இருக்கு. ஆக்சுவலா வந்து இதுவும் வந்து எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்தே பாரத்லாம் வந்து ஏசியில போகும். பட் அமிர்த பாரத் வந்து பாத்தீங்கன்னா நான் ஏசி கம் ஸ்லீப்பர் அண்ட் ரிசர்வ் கோச்சஸ். இதுவும் வந்து 100 to 100 அந்த 100 to 110 அந்த ஸ்பீட்ல வந்து போகக்கூடிய ட்ரெயின்ஸ் தான் வித் அலோகேட்டட் டபுள் சைட்ஸும் வந்து இன்ஜின் இருக்கக்கூடிய வந்து தான் அமிர்த் பாரத். இதுக்கான டீட்டெயிலான வீடியோ நான் கொண்டு வரேன் அமிர்த் பாரத்னா என்னன்னு சொல்லி. இது வந்து வாரணாசில இருந்து அயோத்தியால இருந்து நியூ டெல்லி வரைக்கும் இந்த வந்து ட்ரெயின்ஸை வந்து விட்டுருக்காங்க முதல் ட்ரெயின். இதுவும் வந்து மக்களிடையே வந்து அதிகமான வரவேற்பு வந்து எடுத்துட்டு இருக்கு இந்த அயோத்தியா டு நியூ டெல்லி வண்டி கூட. ஸோ நிறைய அமிர்த் பாரத் ட்ரெயின்ஸ் வந்து வரும். அதே மாதிரி நான் என்னோட யூடியூப் சேனல்ல கூட நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் அடுத்த கம்மிங் இயர்ஸ் 1000 அமிர்த் பாரத் ட்ரெயின்ஸ் வந்து கொண்டு வர போறாங்க அப்படின்னு சொல்லி. எல்லாமே வந்து கரெக்டா பிளான் பண்ணிட்டு தான் இருக்காங்க. போற போக்க பார்த்தா இருக்கிற ஐசிஎஃப் எல்ஹெச்பி ரிமூவ் பண்ணிட்டு அன்பார்ட்ஸ்மெண்ட் கொண்டு வர மாதிரி அமிர்த் பாரத் அண்ட் வந்தே பாரத் மெட்ரோ கொண்டு வரதுக்கும் சான்சஸ் இருக்கு இந்தியன் ரயில்வேஸ்ல. பட் அதோட எக்ஸாக்ட் பிளான் என்னன்னு தெரியல. இந்த ஓல்டு கோச்சஸ்லாம் வந்து வேற ஏதாவது யூஸ் பண்ணிடுவாங்க. இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆக போகுது ஒரு கம்மிங் 10 yearsல. பட் எக்ஸாக்டா எனக்கு தெரியல. இது ஒரு என்னோட ஆஸ் எ யூடியூபர் நான் ஒரு ஜென்ரலா சொல்றேன். நெக்ஸ்ட் வந்து அடுத்த டாபிக் பாத்தீங்கன்னா புல்லட் ட்ரெயின்ஸ் அடுத்த ஒரு ஒன் ஆஃப் தி மேஜர் அச்சீவ்மெண்ட் இன் இந்தியன் ரயில்வே. 2026 ஜூன் ஆர் ஜூலைக்குள்ள ஒரு புல்லட் ட்ரெயின் போட போகுது மும்பை டு அகமதாபாத். இது வந்து 2 hours வந்து கவர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க புல்லட் ட்ரெயின். மேக்ஸிமம் ஸ்பீட் ஐ திங்க் 200 to 250. எக்ஸாக்டா தெரியல அதோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன கொண்டு வர போறாங்க என்ன பண்ண போறாங்கன்னு. அதுக்கான செப்பரேட் ட்ராக் பில்டிங் அந்த லேண்ட் அக்வசிஷன்லாம் போயிட்டு தான் இருக்கு. ப்ராஜெக்ட்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதோட ப்ராஜெக்ட் ஸ்டேட்டஸும் நான் உங்களுக்கு கொண்டு வரேன் என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நான் அதை பத்தி படிக்கணும். அடுத்தது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான பிரிட்ஜ் ஒன்று பில்ட் பண்ணியிருக்காங்க. அதை பத்தி பார்ப்போம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா செனஃப் பிரிட்ஜ் தான். செனஃப் பிரிட்ஜ் இஸ் ஒன் ஆஃப் தி டாலஸ்ட் சிங்கிள் ஆங்கிள் பிரிட்ஜ்னு சொல்லுவாங்க. சிங்கிள் ஆர்க் பிரிட்ஜ் ஒரே ஆர்க்ல வந்து இப்படி இருக்கும் அந்த பிரிட்ஜ். நீங்க பாத்தீங்கன்னா சிங்கிள் ஆர்க் பிரிட்ஜ் அது வந்து நிறைய சுச்சுவேஷன் டிஃபிகல்டிஸை பில்ட் பண்ணி ஃபேஸ் பண்ணி அவங்க வந்து அந்த பிரிட்ஜை வந்து ஃபைனலி வந்து கொண்டு வர போறாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட் காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் 1600 crores வந்து வந்திருக்கு. உதம்பூர் டு பெர்முலா அந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து ரயில்வேல வந்து அந்த ப்ராஜெக்டை வந்து கம்ப்ளீட் பண்றதுக்கு இந்த பிரிட்ஜ் தேவைப்படுதுன்னு சொல்லி இந்த பிரிட்ஜை வந்து கட்டிட்டு இருக்காங்க. இதுதான் நான் இன்னைக்கு சொல்லக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். நிறைய வந்து அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்து ரயில்வேல வந்துட்டு தான் இருக்கு. மக்கள் ஏத்துக்கிறாங்களா ஏத்துக்கலையாங்கிறது என்னுடைய இது கிடையாது. பட் நமக்கு தெரிஞ்சது ஒரு நியூஸ் இந்த மாதிரி இந்த ட்ரெயின்ஸ் இருக்கு இதோட ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்றேன். வேற ஒன்றும் கிடையாது. போக போக மக்கள் வந்து இதையும் ஏற்றுக்குவாங்கிற நம்பிக்கை தான் எனக்கும். ஏன்னா நீங்க கேட்கல நீ வந்தே பாரத் ட்ரை பண்ணியிருக்கேன். நானும் வந்தே பாரத் ட்ரை பண்ணது கிடையாது. வென் தேர் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஐ வில் ட்ரை. பட் மக்களுக்கு வந்து அவேர்னஸ் கொண்டு போகணுங்கிறது என்னோட தாட்டு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். டெய்லி உங்களுக்கு ஒரு ரயில்வே நியூஸ் வரும், ரயில்வே வீடியோஸ் வரும். நான் எப்படி பேசுறேன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான கண்டென்ட் கொடுக்குறேன்னா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஐ கேன் லேர்ன் ஃப்ரம் இட். தேங்க்யூ அண்ட்